ஹலோ கைஸ், நம்ம தேசபக்தன் கரண்ட் அஃபேர்ஸ் சிஏ இன் ஷார்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இந்தியாஸ் மேஜர் ஓவர்சீஸ் போர்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இந்தியாவின் முக்கிய வெளிநாட்டு துறைமுக முதலீடுகள் எவை அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்னு கூட சொல்லலாம். அதாவது வந்து இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, மேஜர் போர்ட்ஸ்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் அதுக்கான கிளாரிட்டியை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து கட்டாயம் வந்து உற்பத்தி சார்ந்த கண்ட்ரியா தான் இருக்கும். அப்போ ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் இல்லை. அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை வந்து யாருக்கு அந்த டிமாண்ட் இருக்கோ அந்த இடத்துல கொண்டுட்டு போய் சேர்க்கறதும் வந்து கட்டாயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படும். அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு கண்ட்ரிக்குமே உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை யூசர் எண்டுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு முக்கியமா இருக்கக்கூடியது இந்த உள்கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த உள்கட்டமைப்புன்றது என்ன வேணாலும் இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரோடா இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேஸா இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்வேஸா இருக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீவேஸா இருக்கலாம். ஸோ இவ்வளோ உள்கட்டமைப்பு இருந்தாலுமே ஒரு நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை இன்னொரு நாட்டில் கொண்டுட்டு போய் சேர்க்கறதுல முக்கியமான உள்கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறைமுகங்கள் சொல்லலாம். அந்த துறைமுகத்தில் பயணிக்கக்கூடிய கப்பல்கள் சொல்லலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹொசூர்ல இருக்கக்கூடிய ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு காரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரோட்வேஸ்ல வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சென்னை வரைக்கும் கொண்டுட்டு வந்துடலாம். ஆனா சென்னையில இருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னா டெஃபினட்டா வந்து ரோட்வேஸ்ல கொண்டுட்டு போக முடியாது, ஏர்வேஸ்ல கொண்டுட்டு போக முடியாது, ரயில்வேஸ்ல கொண்டுட்டு போக முடியாது. ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை டிபெண்ட் பண்ணி இருப்போம்னா பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ்னா நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ கண்டெய்னர்ஸ்ன்றப்போ வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் வந்து அதை வந்து உங்களுக்கு வாட்டர் வேஸ்ல மட்டும்தான் கொண்டுட்டு வர முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்தியா வந்து தன்னுடைய உள்கட்டமைப்பை வந்து ஸ்ட்ராங், அதாவது வந்து மேம்படுத்திக்கிட்டது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல வந்து சில துறைமுகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதார நலனுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில எந்தெந்த துறைமுகங்கள்ல இந்தியா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம பார்க்க போறோம். அதுல முக்கியமான துறைமுகங்கள்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதாவது ஹைஃபா போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹைஃபா துறைமுகம். ஸோ கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஹைஃபா துறைமுகம் எங்க இருக்குன்றதுதான் இந்த இடத்துல கேள்வி. அதாவது இந்த ஹைஃபா துறைமுகம் அப்படின்றது இஸ்ரேல்ல இருக்கு. ஸோ இந்த ஹைஃபா துறைமுகம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து வணிக ரீதியா, அதாவது வர்த்தக ரீதியா வந்து முக்கியமான ஒரு ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதில் இந்த ஹைஃபா போர்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ரோல் வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ணுது. பாயிண்ட் நம்பர் 1. அது மட்டும் தானா அப்படின்னா கிடையாது. ரெண்டாவது இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான பாதுகாப்பு உறவுகள்ல வந்து முக்கியமான ரோல் வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ணுது. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிட்டரேனியன் கண்ட்ரிஸோட வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்றதுக்கு இந்த ஹைஃபா போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இது எங்க இருக்கு? இஸ்ரேல்ல இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மோங்லா சித்தகாங் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறைமுகம் எங்க இருக்கு அப்படின்னா பங்களாதேஷ்ல இருக்கு. அதாவது நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரியான பங்களாதேஷ்ல இருக்கு. இது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ரோல் வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதி, அதாவது growth engine ஆஃப் அவர் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதியை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த மோங்லா சித்தகாங் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பயனுள்ளதா இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா துகம் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா ஓமன்ல இருக்கு. சோ வளைகுடா நாடுகள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில், முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ்க்கு வந்து இந்த வளைகுடா நாடுகளுடைய பங்களிப்பு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த வகையில வளைகுடா பகுதிகளில் இந்தியாவுடைய பிரசன்ஸை வந்து வலிமைப்படுத்துவதில் இந்த துகம் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து ரோல் பிளே பண்ணுது. இந்த துகம் போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓமன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சித்வி போர்ட், இதுவும் வந்து நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரியான மியான்மர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த சித்வி போர்ட் என்னன்னா இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த அம்பிஷியஸ் ப்ரோக்ராம், அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமா கருதக்கூடிய
இந்த கல்லடன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்டோடைய ஒரு பகுதியா இந்த சித்வி போர்ட் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுது. இது எங்க இருக்குன்னா மியான்மர்ல இருக்கு. ஸோ இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா வடகிழக்கு பகுதியில வந்து வர்த்தகத்தை மேம்படுத்த முடியும். ஓகேங்களா? அப்ப ஆசிய நாடுகளோட வந்து பாத்தீங்கன்னா தொடர்பை வந்து வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கு சிலிகுரி காரிடாரை மட்டுமே நம்பி இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிற பகுதிகளை ரீச் பண்றதுக்கு இந்த சித்வி போர்ட் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீச் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு போர்ட் வந்து பாத்தீங்கன்னா சபாங் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சபாங் போர்ட் அப்படின்றது எங்க இருக்குன்னா இந்தோனேஷியால இருக்கு. இது இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்குமான அந்த உறவை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சபாங் போர்ட். இதுல இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுக்கிறாங்க. இந்த சபாங் போர்ட் வந்து எந்த பகுதியில இருக்கு அப்படின்னா மலாக்கா ஜலசந்தின்னு சொல்லக்கூடிய மலாக்கா ஸ்ட்ரெயிட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த சபாங் போர்ட் எங்க இருக்கு, இந்தோனேஷியால இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா திருகோணமலை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காங்கேசன்துறை போர்ட். இது எங்க இருக்குன்னா நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. ஸோ இது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான அந்த மேரிடைம் வர்த்தக உறவை மேம்படுத்துவதற்காக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முக்கியமான ரோல் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணுது. இந்த மாதிரி நிறைய துறைமுகங்கள் வந்து இருக்கு. அதுல இம்பார்ட்டன்டான துறைமுகத்தை தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல ரொம்ப வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல அடிக்கடி வரக்கூடிய சபஹர் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சபஹர் போர்ட் அப்படின்றது எங்க இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தேசபக்தன் கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் லைக் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம தேசபக்தன் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆன்லைன் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்கோர் பூஸ்டர்னு சொல்லக்கூடிய ப்ரிலிம்ஸ்க்கான எக்கானமி, பாலிட்டி, அதே மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா வித்தவுட் மக்கப், வித்தவுட் ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல் கிளாஸா இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய நிறைய விஷயம் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல்ஸ், பார்ட்ஸ், ஆர்டிகல்ஸ் இப்படிதான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் மட்டுமே கிடையாது. ஆர்டிகல்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சப் கிளாஸ். அப்ப இந்த இடத்துல வந்து ஷார்ட்கட்ன்றது ஒர்க் அவுட் ஆக போறது கிடையாது. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி எக்கானமி, கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி ஜியோகிராஃபி அப்படின்றப்போ கான்செப்ஷுவலா வந்து ஒரு பக்கம் கிளாஸஸ் இருக்கும். பிளஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வு அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய நியமன முறையில சில மாற்றங்கள் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த நியமன முறையில வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் மேற்கொண்டு முதல் முறையா இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நம்ம நியமனம் செய்யப்படுறோம். அப்ப என்ன மாற்றங்கள் கொண்டுட்டு வந்திருக்காங்க, முன்னாடி என்ன இது இருந்தது, என்ன விதிகள் இருந்தது, தற்போது என்ன மாற்றங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப அனாலிட்டிக்கலா வந்து கிளாஸஸ் பாக்குறப்போ உங்களால ப்ரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸை அட்ரஸ் பண்ண முடியும், மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸும் வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூ பேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 கிளாஸஸும் வந்து பாத்தீங்கன்னா வில் ஸ்டார்ட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தேசபக்தன் கரண்ட் அஃபேர்ஸோட டெலிகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளஸ் வந்து நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் வந்து ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.